பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வீடியோவுடைய தொடர்ச்சியாக நேயர்கள் அனுப்பிய கேள்விகளும் அதற்கான பதில் என்ன என்பதை இன்று பார்க்கலாம். சுவாமிக்கு சாற்றிய மாலையை வாகனத்தின் முன் கட்டலாமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. சுவாமிக்கு சாற்றிய மாலை மிகவும் புனிதமானது. அந்த மாலையில் நம்ம கால் படக்கூடாது, காலில் மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. நம்ம வாகனத்தின் முன் கட்டும் பொழுது அந்த மாலையிலேருந்து பூ கீழே விழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ரோட்டில் போகிறவங்க மிதிப்பாங்க இல்லையா, அதனால் நிச்சயமாக வாகனத்தின் முன் கட்டக்கூடாது. வீட்டிற்கு கொண்டு வைத்துக்கொள்வது தான் நல்லது. அடுத்து, சிவலிங்க வழிபாட்டை வீட்டில் செய்வது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் சிவலிங்க வழிபாட்டை வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டார்கள். வீட்டில் இருக்கிறவங்களுடைய நலனுக்காக வழிபாடுகள் செய்து வந்தார்கள். இன்றும் நிறைய பேர் வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபடுகிறார்கள். அந்த மாதிரி வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய பூஜைக்கு பெயர் ஆன்மார்த்த பூஜை அப்படின்னு பேர். அதே இது நாட்டு மக்களுடைய பொது நலனுக்காக கோவிலில் செய்யக்கூடிய அந்த பூஜையானது பரார்த்த பூஜை அப்படின்னு பேர். வீட்டு நலனுக்காக கண்டிப்பாக சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம். அடுத்த கேள்வி, பிதுர்தோஷம் எதனால் ஏற்படுகிறது? அந்த பிதுர்தோஷம் போக்குவதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. பிதுர்தோஷம் நம்முடைய முன்னோர்கள், இறந்து போன முன்னோர்களை தெய்வமாக வழிபடுவது நம்மளுடைய இந்து முறைப்படி நம்மளுடைய ஆன்மீகமானது சொல்கிறது. அப்படி சில பேர் இறந்து போனவர்களுக்கு அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்காமல், அவர்கள் இறந்த திதி என்று திதி செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த பிதுர்தோஷமானது ஏற்படுகிறது. அந்த பிதுர்தோஷம் ஏற்படும் பொழுது அந்த வீட்டில் குழந்தைகள் பிறக்காமலோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருப்பது போன்றவையெல்லாம் ஏற்படும். இந்த பிதுர்தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா ராமேஸ்வரம், திருவாஞ்சியம் மற்றும் திருவெண்காடு போன்ற திருத்தலங்களில் போய் திலஹோமம் செய்வதன் மூலம் பிதுர்தோஷம் நீங்கி பிதர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அடுத்த கேள்வி, திருமணத்துக்கு பிறகு பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய வீட்டு குலதெய்வம் தான் பெண்களுக்கு குலதெய்வமாக அமையும். அதனால பிறந்த வீட்டு குலதெய்வத்தை மறந்து போகணும்னு அவசியம் இல்லை. அந்த குலதெய்வத்தையும் வருடத்துக்கு ஒரு முறை போய் வழிபட்டு வரலாம். மேலும் குழந்தைகளுக்கு முடிகாணிக்கை செலுத்தும் பொழுது பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு கூட முடிகாணிக்கையை செலுத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஸ்ரீராம ஜெயம் எழுதிய நோட்டை நதியில் விடலாமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நதியில் விடக்கூடாது. ஸ்ரீராம ஜெயம் நோட்டில் எழுதுறதுக்கு பேர் லிகித நாம ஜபம் அப்படின்னு பேர். இந்த லிகித நாம ஜபம் எழுதிய நோட்டை நம்மளுடைய பூஜை அறையில் வைப்பது மிகவும் சிறந்தது. அப்படி நம்மளால் வச்சுக்க முடியல அப்படின்னா நேராக இந்த ஸ்ரீராம நாம வங்கி அப்படின்னு இருக்குது ஜபம், அந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது கோவில்களில் கொண்டு போய் கொடுக்கலாம். வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது 3 பேராக செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது 3 பேராக செல்லவே கூடாது. மற்றபடி ஆர்டினரி ஷாப்பிங் போகிறது, வெளியில் போகிறது, அந்த மாதிரிக்கெல்லாம் சினிமா போகிறது, அந்த மாதிரிக்கெல்லாம் தாராளமாக செல்லலாம். அடுத்தது, வாழ்க்கை நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டதா அல்லது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அமைகிறதா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையானது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை அடிப்படையிலேயே வாழ்க்கை முறையானது அமையும். ஆனால் அந்த நம்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனையை கொடுக்கக்கூடிய இது நவகிரகத்தோட கையில் இருக்கிறதுனால நவகிரகங்களுக்கு முக்கியத்துவமானது கொடுக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, அசுப நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது விபூதி குங்குமம் அணிந்து செல்லலாமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது, வீட்டிற்கு செல்லும் பொழுது விபூதி அணிந்து கொள்ளலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் குங்குமம் அணிந்து கொள்ள கூடாது. மேலும் பெண்கள் தாலி துக்கத்துக்கு போகும் பொழுது மஞ்சள் கிழங்கை முந்தானையில் முடிந்து கொண்டு செல்வது முக்கியம். அடுத்தது, செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு
எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரையாகிய 6லேருந்து காலை 6லேருந்து 7 மணிக்குள்ளர செவ்வாய் கிரகத்துக்கு செவ்வரளி மாலையை சாற்றி வழிபடுவதன் மூலம் செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடலாம். மேலும் முருகப்பெருமானையும் அம்பாளையும் அந்த செவ்வாய்க்கிழமை ராகு கால வேளையில் சென்று வழிபடுவதன் மூலம் அரளிப்பூவை செவ்வரளிப்பூவை சாற்றி வழிபடுவதன் மூலமும் செவ்வாய் தோஷத்திலிருந்து நமக்கு எளிய விடுதலை கிடைக்கும். ரிப்பீட். செவ்வாய்க்கிழமை ராகு கால வேளையில் அம்பாளையும் முருகப்பெருமானுக்கும் செவ்வரளி மாலையை சாற்றி வழிபடுவதன் மூலம் செவ்வாய் தோஷத்திலிருந்து நமக்கு சிறு விடுதலை கிடைக்கும். ரிப்பீட். செவ்வாய் தோஷத்துக்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரையாகிய காலை 6லேருந்து 7 மணிக்குள்ள செவ்வாய் கிரகத்துக்கு செவ்வரளி மாலையை சாற்றி வழிபடுவதன் மூலம் செவ்வாய் கிரக பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். மேலும் அன்றைய செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கால வேளையில் துர்க்கையும் முருகனையும் போய் செவ்வரளி மாலையை சாற்றி வழிபடுவதன் மூலமும் நமக்கு ஒரு செவ்வாய் தோஷ நிவர்த்தி கிடைக்கும். அடுத்த கேள்வி. சுப நிகழ்ச்சிகளுக்கு வளர்பிறையை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. சுப நிகழ்ச்சியின் போது, அதாவது சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வளர்பிறை சமயத்தில் சந்திரனானது முழு ஆற்றலோடு இருப்பார். அந்த சமயத்தில் நம்மளுடைய மனதில் உற்சாகமானது அதிகமாக இருக்கும். மனசில்